போன வீடியோவில் டாக்டர் சஞ்சய் குமார் லோக் நீதி சிஎஸ்டிஎஸ் வெட்ட வெளிச்சமா எல்லாத்தையும் ராகுல் காந்தி முன்னெடுத்து வந்த ஓட்டு திருட பத்தின பரப்புரைய அடிச்சிருக்காரு. அப்படியே கலங்கி போயிருக்காங்க காங்கிரஸும் சரி ராகுல் காந்தியுமே. ஆனா வெளியில காமிச்சிக்காம இருக்காங்க. இது 17ஆம் தேதி நடந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதே 17ஆம் தேதி தான் ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை செஞ்சிட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு பீகார்ல கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 கிலோமீட்டர் யாத்திரை போக போறாரு. பாத யாத்திரையா இல்ல கேரவான்ல உட்காந்துருக்காராங்கிறது நமக்கு கவலைப்பட வேண்டாம். எப்பவுமே அவர் கேரவான்ல தான் இருப்பார். அதுதான் பாரத் ஜோடோ யாத்திராலையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாரத் ஜோடோ நியாய யாத்திராலையும் அதை தான் பார்த்தோம். சரி, இந்த பீகார்ல நவம்பர்ல எலெக்ஷன் வர்றதுனால இந்த யாத்திரையை கையில் எடுத்து, எதனால இந்த ஓட் அதிகார் யாத்ரா, அதாவது ஓட்டு உங்களுடைய அதிகாரம், அதற்கான யாத்திரை, அதுதான் இவர் எடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா மெயின் காரணம் SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட். இதை பத்தி சொல்லும் போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மற்றும் அதனுடைய தலைவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வர் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2004 இந்த ஓட்டர்ஸ் வாக்காளர்கள் பட்டியல் திருத்தம் செய்யப்படவில்லை. இது 21 வருஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பா இத திருத்தம் தேவை. அதனால நாங்க செய்யறோம். 2004க்கு அப்புறமா இப்பதான் செய்யறாங்க. பாத்துக்கோங்க. ஏன்னா பலவிதமான சங்கடங்கள் வரும். செய்ய விடாம தடுத்துக்கிட்டே இருந்ததுக்கா. இப்பதான் ஒரு வழியா சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் செய்யறதெல்லாம் கரெக்ட், அதுல யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் பூஷன் மாதிரி, கபில் சிபல் மாதிரி ஆளுங்கள்லாம் போய் கேஸ் ஃபைல் பண்ணி இந்த எலெக்ஷன் கமிஷன் செய்யற SIR தடுத்து நிறுத்தணும்னு சொன்ன போது சுப்ரீம் கோர்ட் ஏதோ பாவ புண்ணியத்துக்கு அஞ்சியோ ஏதோ தெரியாது, எலெக்ஷன் கமிஷனை தடுக்கல, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓட்டு அதிகார் யாத்திராவை பீகார்ல 17ஆம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்காரு ராகுல் காந்தி. எலெக்ஷன் வரைக்கும் போக போகுது, அது நவம்பர் மாசம் வரைக்கும். இங்க ஒரு மிக முக்கியமான, இவர் தன்னுடைய யாத்திரையின் போது ராஞ்சு தேவி அப்படின்னு ஒரு பெண்மணி, இவங்க சாப்லா வில்லேஜ் கிராமத்துல இருந்து வரவங்க பீகார்ல, அவங்கள சந்திச்சு உரையாடி இருக்காரு. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட பேரு மற்றும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 6 பேரு, மொத்தம் 7 பேருடைய பெயர்கள் இப்ப புதிதாக வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த அம்மா ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே ராகுல் காந்தி அந்த அம்மா கிட்ட மைக்க வச்சு அது எல்லாம் வீடியோ எடுத்து, பாத்தீங்களா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் பிஜேபியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கை கோத்துக்கிட்டு ஓட்டை திருடுறாங்க, நான் இதை விடமாட்டேன். இந்த SIR அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதுவே மிகப்பெரிய தவறு. அது ஓட்டை திருடுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு. இதை உடனடியாக நிறுத்தணும். இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபட்டிருக்காங்க, நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாம் பரப்புரை எல்லாம் செஞ்சு அதை அப்படியே வீடியோ எடுத்த உடனே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க காங்கிரஸினுடைய IT விங். டாக்கு 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 டாக்குன்னு அப்படியே சோசியல் மீடியால பயங்கரமா பரவிடுச்சு. எல்லாரும் மிகப்பெரிய தவறு, உண்மையான ஓட்டர்கள், அதுவும் அவங்க சிறுபான்மையர் கிடையாது, ரோஹிங்கியா கிடையாது, பங்களாதேஷி கிடையாது, இந்திய மக்கள், அப்படி இப்படின்னு சொல்லி மத்திய அரசையும் பாஜகவையும் மோடியையும், அதை தவிர ஞானேஸ்வர் குமார் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அதையும் மிகப்பெரிய அளவு கண்டனம் தெரிவிச்சதோட இல்லாம, இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வர் குமார் இருக்காருங்களா, அவரை இம்பீச்மெண்ட் பண்ண, அதாவது பதவி விலக வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ராகுல் காந்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை பத்தி சொல்லியிருக்காரு. இது சோசியல் மீடியால எல்லாம் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சோன்னே மக்கள் வழக்கம் போல, எப்பவுமே நான் ஒண்ணு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம மக்கள் தான், நான் நம்ம மக்கள்னு யார சொல்றேன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரும். ஒருவேளை இருக்குமோ, நிஜமாவே ஒரு ஓட்டு திருடு நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு தான் வரும், மற்றவங்களுக்கு வரவே வராது. அவங்க தெளிவா இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடணும், எந்த மாதிரி பரப்புரை போயிட்டு இருக்கு, எதுக்கு நம்ம செவி சாய்க்கணும், எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரிகிறது. நம்ம மக்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. உடனே சந்தேகப்பட்டுருவாங்க ஆச்சுங்களா. இப்ப அதுக்கு தான் விஷயத்துக்கு வரேன். நான் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி சொன்ன உடனே இமீடியட்டா உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாக்காளர் பட்டியலை எடுத்து இந்த அம்மாவோட அந்த சொந்த வில்லேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கா என்னன்றதை சரி பார்த்து போட்டோவோட ஓட்டர் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு அதோட பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பீகார்ல இருக்கிறது இல்ல, இந்த பெண்மணி சொல்வது தவறு. இத பாருங்க, அவங்க சொன்ன அவங்க குடும்பத்தில் இருக்கிற 6 பேரு எல்லாருடைய பேரும் இந்த வாக்காளர் பட்டியல்ல இருக்கு அப்படின்னு பொது வெளியில அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
உடனே என்ன ஆயிடுச்சு, அதை கண்டுக்கவே இல்லை. காங்கிரஸ் ஐடி விங்கோ இல்ல இந்தி கூட்டணியில இருக்கிற ஐடி விங்குகளோ எதுவுமே அதை பத்தி கண்டுக்கல. ஈவன் தமிழ்நாட்டுல கூட நிறைய பேர் அதை பத்தி போட்டிருக்காங்க. பாரு மோடி தப்பு பண்ணிட்டாரு, ஓட்டு திருடிட்டாரு, பாஜக ஓட்டு திருடிடுச்சுன்னு எல்லாரும் போட்டிருக்காங்களே தவிர அந்த அம்மா எலெக்ஷன் கமிஷன் சொல்லுச்சு இல்லப்பா இத பாரு லிஸ்ட்ல இருக்கு, அதை யாருமே கண்டுக்கவே. இதைத்தான் நான் சொல்றேன், நம்ம மக்கள் தான் சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்படுறவங்க அந்த சந்தேகம் நிவர்த்தியாகி உண்மை வெளிவந்த உடனே அதை ஏத்துப்பாங்களா? அதை படிக்கவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி உண்மை செய்திய, இந்த வதந்திய மறுத்து உண்மை செய்தி வரும்போது இந்த இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் அதை பதிவே செய்யாது, மறைக்கப்படும் எல்லாமே. அப்ப அவங்க அந்த பழைய ஞாபகத்திலே தான் இருப்பாங்க, ஓட்டு திருடு அதுலயே தான் இருப்பாங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வரப்பா. இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் பதிவிட்ட உடனே பிரஸ் சும்மா இருக்குமா? மீடியாக்கள் சும்மா இருப்பாங்களா? எல்லாம் அவங்க கேமராவையும் மைக்கையும் தூக்கிக்கிட்டு அந்த பெண்மணியை போய் சந்திச்சிருக்காங்க. அந்த பெண்மணியை போய் சந்திச்ச உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. அதாவது இந்த ராஞ்சு தேவி அப்படிங்கிறவங்கள பத்திரிகைகள்லாம் பேட்டி எடுத்திருக்காங்க, பல பத்திரிகைகள் பேட்டி எடுத்திருக்காங்க, பல டிவிகள் பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த இதெல்லாம் இப்ப வெளியில வந்துருச்சு. எங்க நார்த் இந்தியால மட்டும்தான் வெளியில வந்திருக்கு, தமிழ்நாட்டுல வரல. திருப்பி சொல்றேன் நான். இப்ப அடுத்தது பாருங்க என்ன சொல்லிருக்காங்க அந்த அம்மா அப்படின்னா, அவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய வார்டு மெம்பர் மற்றும் வார்டு செக்ரட்டரி அவங்க இந்த அம்மா கிட்ட சொன்னாங்களாம், ரஞ்சு தேவி கிட்ட உங்க பேரு மற்றும் உங்க குடும்பத்தினருடைய பேரு எல்லாமே தேர்தல் பட்டியலில் இருந்து, வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து விடுபட்டு இருக்கு, இத நீங்க சரி செய்வதற்கு சில முன்னெடுப்புகளை செய்யணும். என்ன செய்யணும்? இது எல்லாமே அந்த ராஞ்சு தேவியும் அவருடைய கணவரும் டெலிவிஷன்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் அளித்த பேட்டியில சொல்லப்பட்டது. அந்த மாதிரி அவங்க எங்க கிட்ட சொன்னாங்க, வார்டு ஆபீசர், வார்டு செக்ரட்டரி உங்க பேர் விடுபட்டுடுச்சுன்ட்டு. அவங்க எங்களை ராகுல் காந்தி கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா கவனிங்க, ராகுல் காந்தி கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவரும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் இந்த மாதிரி என் பேர்லாம் விடுபட்டுடுச்சு, இந்த மாதிரி இந்த ஆபீஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு உடனே இந்த மாதிரி ஆச்சு. எங்களுக்கு என்னங்க தெரியும், இப்ப நாங்க தெரிய வருது எங்களுடைய பேரெல்லாம் விடுபடல, வாக்காளர் பட்டியல்ல இருக்குங்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரியுது, நாங்க தவறு செஞ்சிட்டோம். நாங்கெல்லாம் என்னங்க சாதாரண ஒரு எளிமையான, அதுவும் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள். எங்களுக்கு இந்த மாதிரி அரசியல் கட்சிகளும் அவங்கள சார்ந்தவங்களும் செய்யக்கூடிய தகுடுதத்தமான அரசியல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க அரசியல்வாதியும் கிடையாது, எங்களுக்கு அதை பத்தி தெரியவும் தெரியாது, எங்களை மன்னிச்சிடுங்க, நான் சொன்னது தப்பு, என்னுடைய பேர்லாம் இருக்கு வாக்காளர் பட்டியல்ல அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாங்க. இந்த வார்டு ஆபீசரும் வார்டு செக்ரட்டரி இவங்க எல்லாம் எங்களை கூட்டிட்டு போனாங்கல்ல, நீங்க இந்த மாதிரி எல்லாம் ராகுல் காந்தி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் கூட்டிட்டு போனாங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. அதாவது ஓப்பனா சொல்லிட்டாங்க அந்த அம்மா. நல்ல கவனிங்க, முன்னாடி சஞ்சய் குமார் தன்னுடைய எக்ஸ் தளத்துல போட்டிருந்த தவறு பதிவு எல்லாமே தவறு, நான் கொடுத்த டேட்டா எல்லாமே தவறுன்னு சொல்லி பொது வெளியில மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதை ராகுல் காந்தி யூஸ் பண்ணாருங்கிறத பார்த்தோம். அடுத்ததை இங்க ஒரு மூக்குடைப்பு பட்டிருக்காரு ராகுல் காந்தி. எந்த ராஞ்சு தேவிய ஃபேமிலியும் தேர்தல் வாக்காளர் பட்டியல்ல பேர் இல்ல நீக்கப்பட்டுள்ளன்னு சொன்னாரோ, அதே பெண்மணி இல்ல எங்களுடைய பேரெல்லாம் இருக்குன்னு வெட்ட வெளியில பொது வெளியில சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கோ அது சார்ந்த இந்தி கூட்டணி தலைவர்களுக்கோ இல்ல ராகுல் காந்திக்கோ கொஞ்சம் கூட அதை பத்தி அவமானப்படவே இல்லை. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, விடாம நான் பாத யாத்திரை போவேன். எந்த பாத யாத்திரை? ஓட்டு அதிகாரம் பாத யாத்திரை. மக்களுக்கு ஓட்டு அதிகாரம் உண்டு, அதற்கான பாத யாத்திரை என்னோடது அப்படின்னு அவர் போறாரு. எங்கெங்கெல்லாம் போறாரு, இன்னும் பாக்கி இருக்கு பாருங்க. நீங்க கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போறார், பாத யாத்திரை போறார். முக்கியமான நகரங்களாக அவர் எது குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, கயா, நாலந்தா, பாகல்பூர், கத்தியார், தர்பங்கா, அதுக்கப்புறம் சம்பரன், இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் அவர் சுற்றுப்பயணம் போறாரு இந்த ஓட் அதிகார் யாத்திராக்காக. இத மாதிரி இருக்கும்போது எல்லாரும் இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க, மீண்டும் ராகுல் காந்தி மேல ஒரு கேஸ் போடணும், தவறான செய்திய மக்கள் கிட்ட பரப்புரை செய்கிறாரு, மக்களை குழப்பி அடிக்கிறாரு, எலெக்ஷன் கமிஷன் மற்றும் பாஜக மற்றும் மோடி அவர்கள் மேல சேற்றவாரி இறக்கிறாரு அப்படின்றது. அப்ப அவர் என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சய்
டாக்டர் சஞ்சய் குமார் CSDS விவகாரமா இருக்கட்டும், இல்ல இப்ப இந்த ராஞ்சு தேவியினுடைய விவகாரமா இருக்கட்டும், எனக்கு தெரியாதுங்க. அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, அவங்க கொடுத்த தரவுகள், அவங்க கொடுத்த டேட்டா, அவங்க சொன்ன விஷயம், அதைத்தான் நான் மக்கள் கிட்ட எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பழிய அவங்க மேலதான் போடுவார தவிர தான் தப்பிச்சுக்கணும். சரி, இதோட நிறுத்துவாரு. இனிமேயாவது ஏதாவது வதந்திகள் வந்ததுன்னா அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அதை முன்னெடுத்து பேசுவார்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. பேச மாட்டாரு. இதையே தான் திருப்பி செய்வார். இன்னும் 10 தரம் 20 தரம் 100 தரம் வந்தாலும் திருப்பி திருப்பி இதே பொய்யுரை, இதே பித்தலாட்டம், இதே தகுடுதத்தம், இதைத்தான் செய்ய போறாங்க. அதனால நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அவங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இப்ப யாரு மேல ஆக்ஷன் எடுக்க முடியும்னா, இப்ப சஞ்சய் குமார் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். அவங்க பேர்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த வார்டு ஆபீசர், வார்டு செக்ரட்டரி எல்லாம் இருக்காங்களா, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். ராகுல் காந்தி மேல ஏன் எடுக்க முடியாதுன்னா, அவர் வந்து அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. திருப்பி திருப்பி நம்ம அதை பத்தி பேசுறது. ஆனா எங்கேயாவது கண்டிப்பா மாட்டிப்பாரு, எங்கேயாவது கண்டிப்பா மாட்டிப்பாரு. ஏதாவது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சு வசமா மாட்டிப்பாரு. அவர் அந்த மாதிரி மாட்டும் போதுதான் அவர் மேல சரி. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம ஏன் மத்திய அரசை எதிர்நோக்கி இருக்கணும் தண்டனை கொடுக்கறது? இந்த மாதிரி பொய்யும் பித்தலாட்டமும் செய்யறவங்களுக்கு மக்கள் ஏன் தண்டனை கொடுக்க கூடாது? என்ன தண்டனை? நான் என்னுடைய ஒரு வீடியோ இல்லைங்க, பல வீடியோல நான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லியிருக்கேன். முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை, தமிழக பாஜக தலைவர் இருந்த போது அப்பயே சொன்ன திரு அண்ணாமலை அவர்கள் பேன் இந்தியா லீடர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வீடியோ நான் முதல்ல யூடியூப்ல வரும்போது சொன்ன வார்த்தை. அப்ப நான் அதுல என்ன சொல்றேன், அதே தான் இன்னைக்கு நான் சொல்றேன். ஒரு தலைவர் நல்ல தலைவரா இருக்காரு அப்படின்னா அவருக்கு மிக மிக முக்கியமானது வந்து பாதுகாப்பு. இந்த இடத்துல பாதுகாப்பு அப்படின்னா ஏதோ Z+ பூனைப்படை, புலிப்படை, அந்த பாதுகாப்பு கிடையாது. மக்கள் வந்து தேர்தல் மூலமாக அவரை ஜெயிக்க வச்சு பதவியில அமர வைக்கிறாங்க பாருங்க, அந்த பாதுகாப்பை பத்தி நான் சொல்றேன். அந்த பாதுகாப்பை மக்கள் அவருக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க இன்னும் தைரியமா வேலை செய்வாங்க, மக்களுக்காக வேலை செய்வாங்க, உழைப்பாங்க. அந்த பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர பிளாக் கேட் இது அது அந்த Z+ பிரிவுல இருக்கிறது அதெல்லாம் பாதுகாப்பே கிடையாது. அதெல்லாம் உசுருக்கான பாதுகாப்பு, சித்தாந்த ரீதியான பாதுகாப்பை மக்கள் தான் கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்க முடியும்னா, அவரை தேர்ந்தெடுக்கணும் எலெக்ஷன்ல. இன்னைக்கும் காங்கிரஸ்க்கு வந்து 17 கோடி மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. அந்த ஒரு மெதப்புல தான் அவங்க இந்த மாதிரி பொய்யுரையா எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கங்க மக்களாக. ஏன் தண்டனை கொடுக்கல, ஏன் அது பண்ணல, கோர்ட் எல்லாம் பத்திலாம் நமக்கு நல்லாவே தெரியும். எந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனாலும் பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன டீவியேஷன் தான் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன். த வயர் அப்படிங்கிற ஆன்லைன் பத்திரிகை பத்தி உங்களுக்கு தெரியும். அதுல இருக்கிற எடிட்டர் சித்தார்த் வரதராஜ், அதே மாதிரி கரண் தாப்பார் அப்படின்னாரு, அவர் ஊடகவியலாளர், அதுல நிறைய இன்டர்வியூலாம் எடுப்பாங்க. இவங்க 2 பேரும் பல தகாத செய்திகளை போட்டிருக்காங்க. அவங்க பேர்ல கேஸ் போட்ட போது அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு யாரு போட்டிருக்காங்கன்னா, அஸ்ஸாம் கவர்மெண்ட் ஹிமந்த பிஸ்வ சர்மா சீஃப் மினிஸ்டர் போட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் அந்த அவங்களை கைது செய்வதை தடுத்து விட்டது. இப்ப அடுத்ததா இன்னொரு கேஸ் போட்டிருக்காங்க, செடிஷன் கேஸ், நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேஸ் இப்ப வந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு வந்து அவங்களுக்கு நான் பெயிலபிள் வாரண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப போகும், திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்டு தான் போகும். என்ன செய்ய முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப இருக்கிற சிஸ்டத்தை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? ஆட்சியில இருக்கு NDA அரசு, மோடி பிரதம மந்திரி, பட் அதை சுத்தி இருக்கிற சிஸ்டம் நம்ம தான் அதை சரி செய்யணும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ பல விஷயங்களை இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.